இப்பதான் உன் கண்ணு எங்க பக்கம் திரும்பி கருணையோட பாக்குது. இனிமேலாவது என் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீ தான்ப்பா பாத்துக்கிடுன. முருகா, இப்பதான் உன்னோட கண்ணு எங்க பக்கம் திரும்பி இறக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. தயவு செஞ்சு இனியாச்சு சண்முகத்துக்கு நல்ல புத்தியை கொடுத்து இவனோட எல்லா தங்கச்சிங்களையும் வாழ வைக்க மனசு கொடுப்பா ப்ளீஸ். ரத்னாவை வாழ வச்சு வீராவை வாழ விடாம பண்ற இவனுக்கு தயவு செஞ்சு மந்திரிச்சு விடுப்பா. அப்பனே முருகா, என் தங்கச்சிங்க எல்லாரும் மேலயும் எனக்கு பாசம் இருக்கு முருகா. என் தங்கச்சிங்க எல்லாரையும் நான் நல்லா வாழ வைப்பேன்னு பக்கத்துல இருக்கிற முட்டாளுங்களுக்கு சொல்லி புரிய வை முருகா. முருகா, தங்கச்சிய வாழ வைக்கிறதுனா என்ன முருகா? நல்லா மூக்கு பிடிக்க சோத்த போட்டு நல்லா தூங்க வச்சு கறியும் மீனுமா வாங்கி கொடுக்கறதா? வாழ்றதுன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்றதுன்னு அர்த்தம். அதை இந்த முட்டாளுக்கு கொஞ்சம் புரிய வை முருகா. இல்லை, என்ன நக்கலா? அட, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பரவாயில்ல, இப்போ உனக்கும் கொஞ்சம் அறிவு வேலை செய்து போல இருக்கு. இல்லை, என் தங்கச்சிங்களை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். இப்பதான் உனக்கு அறிவு இருக்குன்னு பாராட்டின, மறுபடியும் அறிவு அடக வச்ச மாதிரியே பேசுறிய லாயர் சார். ஏய், என்ன மாதிரி சண்முகையா நீ? இல்லை, என்னல நீ நைட்டு நேரத்துல வளரிட்டு இருக்க? எனக்கு என்னல நான் அறிவுலாம் பேசுறேன்? யோசிச்சு பாரு, ரத்னாவ அறிவு கூட சேர்த்து வச்சுட்ட. அவ ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டா. எசக்கி, உன் வார்த்தைய மீறியும் முத்துப்பாண்டி கூட வாழ போனான். அவளும் நல்லபடியா சந்தோஷமா ஒத்துமையா முத்துப்பாண்டி கூட வாழ்றா. அவங்க சந்தோஷத்துக்கு சாட்சியா இப்ப குழந்தையும் பிறக்க போகுது. ஆனா வீராக்கு என்ன ஒத்தையா இருக்காடா. ரத்னா இசக்கியை விட நானும் நீயும் கூட வீரா கண்ணு முன்னாடி சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தி கூட பிறந்தவங்க அத்தனை பேரும் அவங்க ஜோடி கூட சந்தோஷமா வாழ்றப்ப இவ மட்டும் ஒத்தையா வாழணும்னு இவளுக்கு என்னடா தலையெழுத்து? ஏய், நீ ஆரம்பிச்சிட்டியா? உன் கூட இதெல்லாம் பத்தி பேசுறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் படுக்கேன். ஏன் தூங்க மாட்ட? தூங்கு, நல்லா தூங்கு, நிம்மதியா தூங்கு. உன் தங்கச்சில ஒருத்தி வாழ்க்கையை இழந்துட்டு ஒத்தையில வாழ்றத பத்தி கவலையே படாம நல்லா கொரட்டை விட்டு தூங்கு. குட் நைட் சண்முகம். சாரி, பேட் நைட். நைட்டு பூரா உனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்து தொலையட்டும். நல்ல தூக்கத்துல நீ அவதிப்படணும். அப்பனே முருகா, இவனை நிம்மதியா தூங்க விடாதப்பா.